அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்பிஐ அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குங்க. ஆர்பிஐ புதுசாக நிறைய ரூல்ஸை கொண்டு வந்திருக்கு. முக்கியமாக கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கி வீடு வாங்கினவங்களுக்கு நிறைய ரிலீஃப் அப்படிங்கிறது ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ சைட்லேருந்து பேங்க்குக்கு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு வர்றப்போ லோன் ப்ராசஸ் கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீஸ் நம்மக்கிட்ட சொல்லாமையே வாங்குவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சார்ஜஸ் இருக்குது, இந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்ந்து தான் இஎம்ஐ ப்ராசஸில் வரும் அப்படின்னு சொல்லணும். அண்ட் உங்களுக்கு லோன் வாங்கிடுறீங்க, வீட்டு கடன் வாங்கிட்டு நடுவில் ஒரு திடீர்னு கடன் கட்ட முடியல மாதத்தில் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன தீர்வு அப்படிங்கிறதும் ஆர்பிஐ சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா லோன் அப்படிங்கிறது 15-20 வருஷத்துக்கு வீட்டு கடன் அப்படிங்கிறது லோன் போட்டு வாங்குவோம். ஸோ அப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்ம கட்ட முடியாமல் போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஆர்பிஐ பேங்க்குக்கு ஒரு சில ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளும் பாருங்கள் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வங்கிகள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அது முக்கியமாக என்னென்னா எல்லா கட்டணங்களையுமே வெளிப்படையாக அறிவிக்கணும். இப்போது லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லேயே அவங்க கிளியராக இதெல்லாம் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். என்னென்னலாம் ஃபீஸ் இருக்குது அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி உங்கள் லோனுக்கே ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும், டெக்னிக்கல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே உங்ககிட்ட வாங்குவாங்க. இந்த கட்டணத்தை எல்லாம் கட்டாயமாக அவங்க ரிட்டனாக, அதாவது டாக்குமெண்ட்டோடைய சேர்த்து கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 15 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா இஎம்ஐ இவ்வளோ வரும், இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் இவ்வளோ இருக்கும், இன்சூரன்ஸ் இவ்வளோ இருக்குது, டெக்னிக்கல் ஃபீஸ் இவ்வளோ இருக்குன்னு கிளியராக சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சி போனால் ஓகே ஒரு 20 லட்சம் கட்டணும், அதை நம்ம பொறுமையாக மாதம் கட்டிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அது 25 லட்சம் அப்படின்னு ஃபைனலாக முடிப்பாங்க. அந்த 25 லட்சங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கேற்றாப்புல நம்ம பட்ஜெட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. மாதத்தவணை எவ்வளோ வரும் தெரிஞ்சு அதுக்கேற்றாப்புல நம்ம வீடு வாங்குறது பட்ஜெட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கிளியராக ஓப்பனாக சொல்லிடணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, கடன் முடிந்த 30 நாட்களில் பத்திரத்தை நம்ம கையில் ஒப்படைச்சிடணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒப்படைக்கல அப்படின்னா பெனால்ட்டியும் போட்டிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னவா இருக்குன்னா, லோனெல்லாம் கட்டி கஷ்டப்பட்டு முடிச்சிடுவோம் வீட்டு கடனுக்கு. ஆனால் நம்மக்கிட்ட பத்திரத்தை கொடுக்காமல் இழுத்தடிப்பாங்க பேங்க்கு. இல்லைங்க சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு போயிருக்கு, ரிட்டர்ன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் அப்படி அவங்க சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரிஜினல் பத்திரத்தை உங்களுக்கு 30 நாட்களில் நீங்கள் லோனை கட்டி இன்னைக்கு முடிக்கிறீங்கன்னா இன்னிலேருந்து 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக பத்திரத்தை கொடுத்துடணும். கொடுக்காமல் அவங்களே வச்சுருக்காங்க அப்படின்னா 30 நாளைக்கு மேலே 5000 ரூபாய் அவங்க பெனால்ட்டி கட்டணும். கடன் வாங்கியவர்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லாத அலைச்சலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ இந்த ரூல்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா லோனை கட்டிட்டு லோன் அலைய விட்டுருவாங்க 6 மாதம் வரைக்கும் பேங்க்கில். ஸோ இதை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இனிமேல் இருக்காது அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. மூணாவது, கடன் வாங்கிய வங்கியில் ஒரிஜினல் பத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேங்க், எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐன்னு எடுத்துக்கலாமே. எஸ்பிஐயில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் போயிட்டு, அதாவது பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க வீட்டு கடன். அப்போது அந்த பிரான்ச்லேயே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு, அதாவது ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அப்படி போகிறப்ப உங்களுக்கு ஏதாவது இமீடியட்டாக ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு காப்பி எடுக்கணும், அல்லது டாக்குமெண்ட்டை வாங்கிக்கணும், லோனை மொத்தமாக அடைச்சிட்டு அப்படின்னா அது எல்லாமே டிலே ஆகும், ப்ராசஸ் எல்லாமே டிலே ஆகும். ஸோ அதனாலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் கடன் எந்த பேங்க்கில் வாங்குறாங்களோ, எந்த பேங்க்கோட பிரான்ச்சில் வாங்குறாங்களோ அங்கேயே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இனிமேல் ஃபர்தராக டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு முக்கியமான ஒரு ரெகுலேஷன். நாலாவது பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்க. எஸ், இது ரேர் கேஸில் தான் நடக்கும். பட் ஒருவேளை உங்களுடைய டாக்குமெண்ட் பேங்க்கில் மிஸ் ஆகிடுது அப்படின்னா
மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு வேளை கிழிஞ்சிடுறது, அல்லது ஒரு வேளை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் மிஸ் ஆகிடுது அப்படின்னா பேங்க்கு தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் அதுக்கு மேலே வந்து ஃபர்தராக டாக்குமெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டாக்குமெண்ட் ஒரு வேளை பேங்க்கு கிட்ட நீங்கள் வச்சு லோன் வாங்கி தொலைஞ்சு போயிடுச்சு, இல்லைனா அது வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் மாறிடுச்சு அப்படின்னா பேங்க்கே அதை 30 நாட்களில் புதிய டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடணும்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. வெறும் 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு புதிய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இதில் எந்த ஒரு டிலேயுமே அவங்க பண்ணக்கூடாது. ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்குமெண்ட் லோன் முடிஞ்ச 30 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு கைக்கு வரணும். அதே போல் டாக்குமெண்ட் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் 30 நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டாக்குமெண்ட் அவங்களே வந்து ஃபுல்லும் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துடணும். அடுத்து இஎம்ஐ ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயங்க. அதாவது நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷம் லோன் போடுறப்போ எப்பாவது ஒரு நேரம் நம்மளுக்கு பணப்பிரச்சனை வரும் ஆப்வியஸாக, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இஎம்ஐயை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியுமா அந்த டைமில் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். ஆனால் அதுக்கு 1000 ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொசீஜர்லாம் சிம்பிளாக, ஒரு வேளை உண்மையாகவே உங்களுக்கு வந்துட்டு பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கஸ்டமருக்கு தெரிய வர்ற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து ஷார்ட் பீரியடுக்கு மட்டும் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸோ இந்த ஒரு 6 மாதம் எனக்கு ஒரு ரொம்ப பணம் டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கு மட்டும் இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கு லோன் டென்யூர் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த ஒரு 2-3 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதுக்கு மேலே எனக்கு வந்து வருமானமே குறைஞ்சி போயிடுச்சு, எனக்கு வந்து லோன் மாதம் கட்டுறதே மொத்தமாகவே குறைச்சி கொடுங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க லோவர் மந்த்லி பேமெண்ட்டாக கொடுத்து லோன் டென்யூர், அதாவது வந்து இப்போ ஒரு 10 வருஷம் கட்டணும்னா அதை 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மாதம் கட்டுற அமௌண்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கணும். இது கம்பல்சரி பேங்க் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலரால் வந்து லைக் ஃபினான்ஷியல் செட்டப்பில் வந்து ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று கஸ்டமரை போட்டு புழிஞ்சு எடுத்து காசு பிடுங்கிறது, இல்லை அப்படின்னா கஸ்டமர் சைட்லேருந்து என்னால் கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வர்றது. இந்த வீடு ஏலத்துக்கு வராமல் போகணும், அதாவது கஸ்டமருக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இஎம்ஐ ஃப்ளெக்சிபிலிட்டியை கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க இப்போ பேங்க்கில். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு பேங்க்கிட்ட போய் எனக்கு இஎம்ஐ ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் பேங்க்கு கட்டாயம் பண்ணி கொடுக்கணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து லோனில் மாற்றம் ஏதாவது வருதுன்னா கட்டாயமாக அறிவிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது லோன் அமௌண்ட்டில் மாற்றம் வருது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் நீங்கள் வந்து 10,000 ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்க இந்த வருஷம், அடுத்த வருஷமே பார்த்துட்டிங்கன்னா 15,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சொல்லாமல். அப்படியெல்லாம் இனிமேல் சொல்லாமலாம் அவங்க பண்ணக்கூடாது. கட்டாயமாக லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு இனிமேல் 5,000 ரூபாய் ஜாஸ்தி ஆகிடுது, அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக அனௌன்ஸ் பண்ணணும். அதே போல் ஏதாவது புதுசாக ஃபீஸு, அதாவது புதிய கட்டணம் ஏதாவது கொண்டு வர்றாங்க, டெக்னிக்கல் ஃபீஸ் மாதிரிலாம் இன்னும் ஏதாவது வந்து புதுசாக ஃபீஸ் வருது அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ரிட்டன் நோட்டீஸ் அப்படிங்கிறது அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்போது 15,000 ரூபாய் ஆக்கிட்டு, அதாவது 10,000 ரூபாய் லோனை 15,000 ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ திடீர்னு வந்து நிற்கிறப்ப வந்து இஎம்ஐ வந்து 10,000 கட்டிட்டு வந்து 15,000 வந்துன்னா ஆப்வியஸ்லாக எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கும். ஸோ இதை இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது ஃபீஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிட்டன் நோட்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு பேங்க்குக்கு ஆர்பிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 2025 இப்போ மே மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது. ஸோ ஆர்பிஐயுடைய முக்கியமான அறிவிப்புகள் இதெல்லாமே. ஸோ வீட்டு கடன் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கமிட்மெண்ட் இல்லைங்களா? 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அவ்வளோ வருஷங்கள் வாங்குறப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் மிடில் கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே வந்துட்டு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும், மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி என்னென்ன புதிய அறிவிப்புகள் வருது, புது ஸ்கீம் வருதுனாலும் நம்ம சேனலில் வந்து போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.